எங்க ஊர்ல இந்த கீரை வந்துட்டு பருப்பு கீரைன்னு சொல்லுவோம். எங்க ஊர தவிர நான் எங்கேயும் பார்த்ததில்ல. பெங்களூரா இருக்கட்டும், இல்ல கோயம்புத்தூரா இருக்கட்டும். ஒருவேளை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முனியில நல்லா பிங்க் கலர்ல ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ஸோ இந்த பருப்பு கீரை வைக்கிறதுக்கு துவரம் பருப்பு ஒரு 10 மினிட்ஸ் போல ஊற வச்சிருந்ததை எடுத்து ஆட் பண்ணிட்டு, வெங்காயம், தக்காளி, சீரகம், பச்சை மிளகாய் தண்ணி ஊத்தி வேக வச்சாச்சு. அது வேகிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் அவரைக்காய் இருந்தது. அவரைக்காயை கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அவரைக்காய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடலை பருப்பு, நான் கடலை பருப்பு போட்டுருங்க. அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுமே காயையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு வச்சாச்சு. அதுக்குள்ளே பருப்பும் வெந்துருச்சு. அதில் கீரையை ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் வேக வச்சதுக்கப்புறமா மத்து வச்சு கடைஞ்சிட்டோம். இங்கே அவரைக்காயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ மட்டும் ஆட் பண்ணி இறக்கியாச்சுங்க. சாதம், கீரை, அப்புறம் காயின்னு நல்லா சாப்பிட்டோம். நீங்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.